உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பட்டாணி, உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி. இப்போ தேங்காய், பட்டை, சோம்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சோம்பு, பட்டை போட்டு வெடிக்கட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டு வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதங்கட்டும். இப்போ தக்காளி, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வேகட்டும். இப்போ எடுத்து வச்ச பட்டாணி அப்புறம் உருளைக்கிழங்கு ரெண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நல்லா எண்ணெயில் வேகட்டும். வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ அரைச்ச தேங்காவை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு வேக வைப்போம். நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றட்டும். நல்லா வற்றிடுச்சு. இப்போ அடுப்பை அமர்த்தினா கரெக்டான ஸ்டேஜு. இப்போ உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி.